பிரச்சனைகள் இருக்கு. சும்மா நீங்க வந்து இங்க இருந்து ஹேஷ்டேக் போடுறான், ஒரு கருப்பறை இருந்ததுக்கு போராடுறதுக்கு ஃபுல்லா போட்டு தள்ளினே இருக்கிறான். இங்கடா படுகொலை செய்யப்படுறான், கத்தியில வெட்டப்படுறான், அதோ பைக் புல்லட் வச்சுன்னா வெட்டான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க ஒரு 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 அனைத்து அரசியல் கட்சி கூட்டங்கள் இங்க வந்து கூட்டப்படவே இல்லை. தொடர்ந்து தலித்துகள் தாக்கப்படுறது இல்லைன்னு சொல்லிட்டு போய் சொல்றாங்க, நடக்கவே இல்லை. அப்ப நீ நடக்கவே இல்லைன்னா நடக்கிறத பத்தி நான் பேசணும்ல. அப்ப நான் பேசுறது எப்படி உங்களுக்கு சிக்கலா மாறும்? பேசிதானே ஆகணும். ஸோ இந்த தலித் நிலைப்பாடு பேசுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லை. ஸோ இந்த நிலைப்பாடு பற்றி பேசுவது, கேள்வி கேட்பது இங்கே என்னவா மாறுதுன்னா பிரச்சனையா மாறுது. இப்போ நம்ம ஏதாவது பிரச்சனையை பேசுறப்போ அப்போ நமக்கு பின்னாடி இவன் இருக்கிறான், பின்னாடி அவன் இருக்கிறான், இவர்கள் பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கிறது. ஏற்கனவே இங்கு நிற்கிற வந்து அரசியல் சூழ்நிலையை கலைப்பதற்காக இவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு இது வந்து சமூக நீதிக்கான ஒரு இடம். இந்த சமூக நீதிக்கு வந்து இந்த மாதிரியான மாற்றுக்கிறதுக்கு வந்து இடமே இல்லை. நாங்கள் எல்லாரும் சமூக நீதியை கோருகிற ஒரு ஐக்கியமா நாங்க இருக்கிறோம். எங்களுக்குள்ள பிரச்சனைகள் உண்டு பண்ண நீங்கள் வந்து தொடர்ந்து விமர்சிக்கிறீங்க, நீங்க விஷமிகள், உங்களுக்கு பின்னாடி ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஒரு கேள்வி எழுப்புறோம். யார் இங்கு இந்த பண்பாட்டை தொடர்ந்து அனுமதிக்கிறது? யார் இங்கு இந்த சடங்குகளை தொடர்ந்து அனுமதித்துக் கொண்டிருக்கிறது? யார் எங்கள் மத ரீதியான பண்பாட்டை வளர்த்திருப்பது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். இங்கு அரசாங்கத்துக்கு எந்த விதமான இதுல வந்து ஒரு எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லையா அப்படின்னா, எந்த ஆட்சியிலையும் நடக்காது, இந்த ஆட்சியிலும் நடந்துட்டு இருக்குது. கௌசாலா ஆவடியில் பெரிய அளவில் இயங்கிட்டு இருக்கு. அதுக்குன்னு ஒரு தனி அமைச்சகத்தை உருவாக்கி மிக மிக சீரியஸா வந்து அது வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதை பத்தி கேள்வி கேட்டேன்னு வச்சுங்களேன், அப்ப வந்து நம்ம யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். இப்போ ஒரு கேள்வி நம்ம கேட்கறோம்னா அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். இப்போ நான் கேள்வி கேட்கிறேன், மற்ற எந்த ஆட்சியிலும் இல்லாமல் இந்த ஆட்சியில் மத ரீதியான நம்பிக்கைகள் அதிகமாக வளர்த்திருக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி நான் வைக்கிறேன். இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புறேன்னு வச்சுக்கேன். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேள்விக்கு நேரடியான பதில் வரவே வராது. இதற்கு ஒரு பொய்யை உருவாக்குவாங்க. இதுக்கு ஒரு பொய்யை உருவாக்கி நான் கேள்வி கேட்டவன் என்னையே தப்புன்னு சொல்லுவாங்க. இவன் தப்பு, தப்பான மனநிலையில் பேசுறான், இங்க இருக்கிற ஒரு அரசை குற்றஞ்சாட்டுவதுக்கு தான் இவர்களோட வேலை. அப்புறம் வந்து இங்க இருக்கிற வந்து இந்த அரசை, இங்க இருக்கிற வந்து இந்த கூட்டணியை, இங்க இருக்கிற வந்து சமூக நீதி அமைப்புல நாங்கள் வந்து ஒரு குந்தகம் செய்வதற்கு நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான மதிப்பீடை, கருத்தை உருவாக்குவதற்கு இவர்கள் தொடர்ந்து முயற்சிப்பார்கள். ஆனா நேர்மையா உங்களால பதில் சொல்ல முடியுமா அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. ஏன்னா இங்க அப்படி நடக்கவே இல்லை. ஏன் போன ஆட்சியில் தலித்துகள் மீது மிக பெரிய அளவில் கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டது, அதை எதிர்த்து நம்ம வந்து கேள்வி கேட்கிறோம். அதே மாதிரி இந்த ஆட்சியில் அதை விட கொடுமையான அளவுக்கு தலித்துகள் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு, பெரிய அளவில் நிகழ்ந்துட்டு இருக்கு. திருநெல்வேலியில் மாவட்டத்தில் மட்டும் தொடர்ந்து நிகழ்ந்துட்டே இருக்கு. புல்லட்ல ஓட்டின அந்த பையன் வந்து கத்தி வெட்டப்பட்டப்போ உடனே வந்து அதுக்கு ஒரு மாற்று கதையாடல் சொல்லப்படுது. எல்லாத்துக்குமே உடனே தீர்ப்பு எங்க தெரியுமா கிடைக்குது? நீதிமன்றத்தில் கிடைப்பதில்லை, உடனே வந்து சோசியல் மன்றத்தில் கிடைக்கப்படுது. சோசியல் மீடியாவில் உடனே தீர்ப்பு எழுதப்படுது, இது இதனால் செய்யப்படவில்லை. இப்போ ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட ஒரு குழந்தைய வந்து வெளியே உட்கார வச்சு எக்ஸாம் எழுதுனாங்கல்ல, அந்த குழந்தை ஒன்று சொல்லுது, அவங்க அம்மா ஒன்று சொல்றாங்க, அங்க இருக்கிற காவலர்கள் என்ன சொல்றாங்க, இதனால் இது நடக்கப்படலை, அது வந்து சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணப்படுது.